அதிகாரம் 16. விலங்கு கூட்டமும் காடைகளும். எனவே அவர்கள் அவற்றை போன்ற உயிரினங்களால் தக்கவாறு தண்டிக்கப்பட்டார்கள். விலங்கு கூட்டத்தால் வதைக்கப்பட்டார்கள். இத்தகைய தண்டனைக்கு மாறாக நீர் மக்களுக்கு பரிவு காட்டினீர். சுவை மிகுந்த அரிய உணவாகிய காடைகளை அவர்களுக்கு உண்ணக் கொடுத்தீர். இவ்வாறு அவர்களது ஆவலை தணித்தீர். எகிப்தியர்கள் உணவு அருந்த விரும்பிய போதிலும் அவர்கள் மீது ஏவப்பட்ட அருவருக்கத்தக்க விலங்குகளால் உணவின் மேல் அவர்களுக்கு இருந்த நாட்டமே அற்று போயிற்று. மக்களோ சிறிது காலம் தேவையில் உழன்ற பின் அருஞ்சுவை உணவை உண்டார்கள். ஏனெனில் கொடுமை செய்தவர்கள் கடுமையான பற்றாக்குறைக்கு ஆளாக வேண்டியிருந்தது. மக்களுக்கோ அவர்களுடைய பகைவர்கள் எவ்வாறு அல்லல் படுகிறார்கள் என்று மட்டும் காட்ட வேண்டியிருந்தது. வெட்டுக்கிளிகளும் வெண்கல பாம்பும். மக்கள் மேல் காட்டு விலங்குகள் கடும் சீற்றத்துடன் பாய்ந்தபோது நெளிந்து வந்த நச்சு பாம்புகளின் கடியால் அவர்கள் அழிந்து கொண்டிருந்த போது உமது சினம் இறுதி வரை நீடிக்கவில்லை. எச்சரிக்கப்பட வேண்டிய சிறிது காலம் அவர்கள் துன்பத்திற்கு உள்ளானார்கள். உமது திருச்சட்டத்தின் கட்டளைகளை நினைவூட்ட மீட்பின் அடையாளம் ஒன்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போது அதை நோக்கி திரும்பியோர் தாங்கள் பார்த்த பொருளால் அன்று அனைவருக்கும் மீட்பரான உம்மாலேயே மீட்பு பெற்றார்கள். இதனால் எல்லா தீமைகளிலிருந்தும் விடுவிப்பவர் நீரே என்பதை இதன் வழியாகவும் எங்கள் பகைவர்களுக்கு எண்பித்து காட்டினீர். ஏனெனில் அவர்கள் வெட்டுக்கிளிகளாலும் ஈக்களாலும் கடியுண்டு மாண்டார்கள். அவர்கள் உயிரை காப்பதற்கு மருந்து எதுவும் காணப்படவில்லை. அவர்கள் இத்தகையவற்றால் தண்டிக்கப்பட தக்கவர்களே. ஆனால் நச்சு பாம்புகளின் பற்களால் கூட மக்களை வீழ்த்த முடியவில்லை. உமது இரக்கம் அவர்களுக்கு துணை நின்று நலமளித்தது. சொற்களை அவர்கள் நினைவு கூறும் பொருட்டு அவர்கள் கடிபட்டார்கள். ஆனால் உடனே நலமடைந்தார்கள். ஆழ்ந்த மறதிக்கு உள்ளாகி பரிவை அவர்கள் உதறி தள்ளாதிருக்கவே இவ்வாறு நடந்தது. பச்சிலையோ களிம்போ அவர்களுக்கு நலமளிக்கவில்லை. ஆனால் ஆண்டவரே அனைத்தையும் நலமாக்கும் உமது சொல்லே அவர்களுக்கு நலமளித்தது. வாழ்வின் மேலும் சாவின் மேலும் உமக்கு அதிகாரம் உண்டு. பாதாளத்தின் வாயில் வரை மனிதர்களை கொண்டு செல்கின்றீர். மீண்டும் அங்கிருந்து கொண்டு வருகின்றீர். ஒரு மனிதர் தம் தீய பண்பினால் மற்றொருவரை கொன்றுவிடலாம். ஆனால் பிரிந்த உயிரை அம்மனிதரால் திருப்பிக் கொணர முடியாது. சிறைப்பட்ட ஆன்மாவை அம்மனிதரால் விடுவிக்கவும் முடியாது. கல்மழையும் மன்னாவும். ஒருவரும் உமது கையினின்று தப்ப முடியாது. உம்மை அறிய மறுத்துவிட்ட இறை பற்றில்லாதோர் உமது கைவன்மையால் வதைக்கப்பட்டனர். பேமழையாலும் கல்மழையாலும் கடும் புயலாலும் துன்புறுத்தப்பட்டு தீயால் அறவே அழிக்கப்பட்டனர். எல்லாவற்றையும் விட நம்ப முடியாதது எது என்றால் அனைத்தையும் அவிக்கக்கூடிய தண்ணீரில் அந்த நெருப்பு இன்னும் மிகுதியாய் கொழுந்துவிட்டு எரிந்ததுதான். ஏனெனில் அனைத்துலகும் நேர்மையாளர்களுக்காக போராடுகிறது. இறை பற்றில்லாதோருக்கு எதிராய் அனுப்பப்பட்ட உயிரினங்கள் எரிந்து விடாதவாறும் கடவுளின் தண்டனை தீர்ப்பு தங்களை பின்தொடர்வதை அவர்கள் உணருமாறும் நெருப்பின் அனல் சில வேளைகளில் மட்டுப்படுத்தப்பட்டது. மற்றும் சில வேளைகளில் நீதியற்ற நாட்டின் விளைச்சலை அழிக்கவே தண்ணீர் நடுவிலும் அந்நெருப்பு முன்னைவிட மிக கடுமையாக எரிந்தது. இவற்றிற்கு மாறாக வானதூதரின் உணவால் மக்களை ஊட்டி வளர்த்தீர். எல்லா இனிமையும் பல் சுவையும் கொண்ட உணவை அவர்களது உழைப்பு இல்லாமலேயே படைக்கப்பட்ட உணவை வானத்திலிருந்து அவர்களுக்கு அளித்தீர். நீர் அளித்த உணவூட்டம் பிள்ளைகள் பால் நீர் கொண்டிருந்த இனிய உறவை காட்டியது. ஏனெனில் அந்த உணவு உண்போரின் சுவை உணர்விற்கு ஏற்றவாறு மாறி அவரவர் விரும்பிய சுவை தந்தது. கல்மழையில் கனன்றெறிந்த கடும் மழையில் சுடர்விட்ட நெருப்பே பகைவர்களுடைய விளைச்சலை அழித்தது என்று அவர்கள் அறிந்து கொள்ளுமாறு பனியும் பனிக்கட்டியும் உருகிடாமல்
நெருப்பின் அனலை தாக்கின. ஆனால் அதே நெருப்பு நேர்மையாளர் ஊட்டம் பெறும்படி தனது இயல்பான ஆற்றலை மீண்டும் மறந்துவிட்டது. படைத்தவரான உமக்கு ஊழியம் புரிகின்ற படைப்பு பொருள் நெறி கெட்டோரை தண்டிக்க முனைந்து நிற்கிறது. உம்மை நம்பினோரின் நலனை முன்னிட்டு அது பரிவோடு தணிந்து போகிறது. எனவே அந்நேரத்திலேயே அது எல்லா வகையிலும் தன்னை மாற்றி அமைத்து கொண்டது. தேவைப்பட்டவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப உணவாகி எல்லாரையும் பேணி காக்கும் உமது வல்லன்மைக்கு பணிந்தது. இதனால் ஆண்டவரே, மனிதரை பேணி காப்பது நிலத்தின் விளைச்சல் அன்று, உமது சொல்லே உமை நம்பினோரை காப்பாற்றுகிறது என்பதை நீர் அன்பு கூறும் மக்கள் அறிந்து கொள்வார்கள். நெருப்பினால் எரிபடாதது கதிரவனின் சிறு ஒளிக்கீற்றாலேயே வெப்பமடைந்து எளிதில் உருகிற்று. கதிரவன் எழும் முன்பே மக்கள் எழுந்து உமக்கு நன்றி கூறவும் வைகறை வேளையில் உமை நோக்கி மன்றாடவும் வேண்டுமென்று இதனால் உணர்த்தப்பட்டது. ஏனெனில் நன்றி கொன்றோரின் நம்பிக்கை குளிர்காலத்து உறைபனி போல் உருகிவிடும், பயனற்ற தண்ணீர் போல் ஓடிவிடும்.